இந்த பர்டிகுலர் புக்கை வந்து நான் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 days வந்து எனக்கு ஒரு மாதிரி நான் மறுபடியும் க்ரீவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் நாட் அ வெரி ஹாப்பி ரீட். ஒரு வேளை உன்னால் இந்த புக்கை எடுத்து படிக்க முடியும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கிவ் இட் அ ரீட். எப்படி வந்து இந்த ரைட்டிங்கிற ஒரு ஆர்ட் ஒருத்தங்கனால எப்படி ஒரு புக்கை எழுத முடியும்? நம்ம பாட்டியோ இல்லை வீட்டில் ஜென்டலாக வயசானவங்க இருந்தாங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க 100 கேள்வி கேட்பாங்க. They want to know about everything and anything. சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஒரு போயம் பற்றி எழுதியிருப்பார். ஒரு யக்ஷா வந்து ஒரு கிளவுடுக்கு டைரக்ஷன் சொல்லுவாங்க. தன்னோட வைஃப் கிட்ட போய் சொல்லுங்க ஐ எம் ஹியர். பேசேஜ் நார்த் பை அனுக் அருத் பிரகாசம். இது வந்து ஸ்ரீலங்கன் ஆத்தர். நான் வந்து இந்த வருஷம் முதல் முறையாக ஸ்ரீலங்காவுக்கு போனேன். அப்படி ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு ரீட் அ புக். ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி ஸ்ரீலங்கன் ரைட்டர்ஸ் எழுதின ஏதாவது ஒரு புக்கு நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். 7 Moons of Mali Almeida அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஆல்ரெடி நான் படிச்சிருந்தேன். ஷேகன் கருணத்திலக்கன் எழுதியிருப்பார். ஸோ அந்த ஒரு புக் தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கா பற்றின ஒரு ஐடியா கொடுத்தது. அந்த ஒரு புக் தான். அதுவும் சிவில் வாரை பற்றி இருக்கும். அந்த வாரப்போ இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர், அந்த ஃபோட்டோகிராஃபரோடைய ஃபோட்டோஸ் அது வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் யார் கையில் போகுது அந்த ஃபோட்டோனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த மாதிரி தான் அந்த புக்கில் இருக்கும். இட் கேவ் மீ எ கிளிம்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் கொலம்போ போயிருந்தபோது அங்கே இருக்கிற அந்த ரிவரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் இமிடியட்லி திங்கிங் அபவுட் அந்த 7 Moons of Mali Almeida. ஏன்னா அந்த ரிவரில் தான் அது நடக்கும். அங்கே தான் அந்த நரேட்டருடைய டெட் பாடி இருக்கும் அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கதை ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரீட். பட் அந்த ஒரு புக் தான் எனக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச ஒரு பீஸ். அதை தாண்டி வாட் எவர் வீவ் ஹர்ட் மற்றவங்க சொல்லி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட கிளாஸ்மேட்டே ஒரு பையன் ஸ்ரீலங்கன் இருந்தான். 2009 இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இயர் இன் ஸ்ரீலங்கா. அந்த சிவில் வாருடைய அந்த பீக்கில் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஹவ் நெவர் ஸ்போக்கன் டு மை கிளாஸ்மேட் அபவுட் அந்த வார். I don't think he ever spoke to me about it. We were not like very close friends. Though நான் first time in life Sri Lanka இந்த வருஷம் போயிருந்தபோது I met him and it was very nice to meet him after a very long time. But எனக்கு அதை தவிர I didn't have any of the Sri Lankan connect. இன்னொரு கனெக்ட் என்ன அப்படின்னா எங்களுடைய எங்கள் கோயம்புத்தூரில் நாங்கள் இப்போ இருக்கிற அந்த வீடு வந்து நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தோம். அவங்க வந்து வார் அப்போ அந்த டைமில் வந்து தே ஆக்சுவலி லெஃப்ட் ஸ்ரீலங்கா. அவங்களோட வீடு விட்டுட்டு நிலத்தை விட்டுட்டு அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருந்தாங்க. ஸோ இங்கே அவங்க வந்து ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் ஈவன் நவ் ஷீ இஸ் நாட் இன் ஸ்ரீலங்கா, ஷீ இஸ் சம்வேர் எல்ஸ். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்கன் கனெக்ட். ஐ திங்க் ஒன்று என்னுடைய ட்ரிப் டு யாழ்ப்பாணம் அண்ட் தென் ஃபாலோட் மை ட்ரிப் டு கொலம்போ. அதில் ஏற்பட்ட இம்பேக்ட் ஆகட்டும் அண்ட் அதை தாண்டி இந்த புக் ஏற்படுத்தின இம்பேக்ட். திஸ் இஸ் ஆல் நவ் ஐ ஹவ் காட் அபவுட் ஸ்ரீலங்கா அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அ லாட். ஸோ நம்ம அந்த இடத்துல வாழாமல் அந்த இடத்த பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். பட் ஒரு சில கிளிம்சஸ் ஆஃப் வாட் எவர் தி வென்ட் த்ரூ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ திங்க் திஸ் புக் ஹேஸ் பீன் ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ இந்த பேசேஜ் நார்த் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி என்ன? இந்த புக்குடைய ப்ரொட்டாகனிஸ்ட் கிருஷன் அப்படிங்கிற ஒரு பையன் சவுத் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இருக்கார். அவர் ஒரு நியூஸ் கேட்டதுக்கப்புறமா அவர் நார்த்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. அ பேசேஜ் நார்த், அவ்வளோதாங்க கதை. அவர் தன்னோட வீட்டில் இருக்கும்போது ஹி கெட்ஸ் அ கால். அந்த கால் என்ன அப்படின்னா ராணி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாட்டியோடைய கேர்டேக்கர், இவங்க வீட்டில் வாழ்ந்திருப்பாங்க ஒரு சில ஆண்டுகள். ஸோ அந்த ராணிங்கிற கேர்டேக்கர் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த கேர்டேக்கருடைய பொண்ணு வந்து இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அங்கே தான் கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கிருஷன் வந்து உடனே அது வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டார். அந்த நியூஸ் கிடைச்ச உடனே ஹீ வில் ஃபர்ஸ்ட் திங்க் அபவுட் ராணி, ஹீ வில் திங்க் அபவுட் டெத் இன் ஜென்ரல், ஹீ வில் திங்க் அபவுட் லைஃப் இன் ஜென்ரல். அவர் அப்படியே ஒரு வாக் போவார், தம் அடிப்பார். இந்த வாக் போய் அவர் ஸ்மோக் பண்ணிவிட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் வாட் ஆல் தாட்ஸ் தட் ஹீ ஹேஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு 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 டெத் பற்றின ஒரு நியூஸ் கிடைக்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய டெத், let it not be even somebody whom we like dearly loved, அந்த மாதிரி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. someone we know, அவங்களுடைய டெத். ஸோ அது எப்படி நம்மளை ஹிட் ஆன் பண்ணுது? நம்மளுடைய லைஃப் எவ்ரிடே லைஃப் ரொம்ப ரேண்டமாக போய்கிட்டே தான் இருக்குது. அதில் டக்குன்னு ஒரு டெத் பற்றின நியூஸ் கேட்கும்போது நமக்கு அந்த லைஃப்பில் ஒரு பாசம் ஒன்று இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் ஒன்று எழுதியிருப்பார், என்னென்னா அந்த நியூஸ் கிடச்சோடனே அவரோட மைண்ட் ஸ்டேட் வேறவாக இருக்குது. ஓகே, பிகாஸ் நவ் லைஃப்பில் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படி இல்லை. டக்குன்னு ஓகே தெர் இஸ் சம்திங் கால் டெத், அது வருது.
அண்ட் தென் அவர் வெளில போகிறாரு. ஹி ஃபீல்ஸ் அவருடைய இன்டர்னல் ஸ்டேட்டும் அங்கே சிட்டியோடைய எக்ஸ்டர்னல் ஸ்டேட், சிட்டியில் எல்லோரும் நார்மலாக நடக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க, அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி இருக்குது. ரெண்டுமே மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச் தான் ஆக்சுவலி. கான்ஃப்ளிக்ட் கூட இல்லை, ஒரு மிஸ் மேட்ச். இது வந்து நம்ம லவ் பண்ணும்போது இருக்கும், நம்ம க்ரீவ் பண்ணும்போது இருக்கும். பட் இது வந்து டெத், யாரோ ஒருத்தவங்களுடைய நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட டெத்தாக இருக்கலாம், நம்ம நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய டெத்தாக இருக்கலாம். அது கேள்விப்படும்போது அது ஃபியூ மொமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்கும். அது வந்து இவர் ரொம்ப ஃபிலாசபிக்கலி எழுதியிருப்பார். ஸோ அங்கே தான் ஆரம்பிக்கும் அவருடைய இன்டர்னல் டயலாக் ஆரம்பிக்கும். ரைட்டிங் பற்றி நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ரிட்டன். ஒரு டயலாக் கிடையாது என்டையர் புக்கில், தெர் இஸ் நோ டயலாக், பட் யூ கெட் டு நோ தி தாட்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி கேரக்டர்ஸ். I think it is a very challenging thing to do unless or until you are very empathetic, unless or until you are very much tuned to other people's emotions and thoughts, unless or until you could put yourself in somebody else's shoes, you can't even think about what they could think of. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கே நம்ம டைம் இருக்க மாட்டேங்குது. we are so distracted to think about what the other person could think of. நம்மளை பற்றி இல்லை, அவங்க லைஃப்பை பற்றி என்ன யோசிப்பாங்க, அவங்க இந்த மொமெண்ட்டில் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. இட்ஸ் வெரி வெரி மெடிடேட்டிவ். இந்த ரைட்டிங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ கிருஷானுக்கு இந்த நியூஸ் கிடச்சதுக்கப்புறம் ஸ்லோலி ஹீ டெல்ஸ் ஹிஸ் மாம். அண்ட் தென் அவங்க அம்மாவும் இவங்களும் டிசைட் பண்ணி பாட்டிகிட்ட இப்போ சொல்ல வேண்டாம், ஈவினிங் டைமில் சொல்ல வேண்டாம், சன்செட்டில் நடக்கும். எனக்கு எந்த அளவுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா, அது அவ்வளோ மெடிடேட்டிவாக அவ்வளோ ஒரு ஃப்ளோவில் எழுதியிருப்பாரு. நான் இதை படித்து 1 மாதம் ஆச்சு, பட் இன்னும் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்ன ஆகுன்னா, அவங்க அம்மாவும் இவங்களும் டிசைட் பண்ணி சரி பாட்டிகிட்ட இப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. பாட்டிகிட்ட காலையில் சொல்லிக்கலாம், நைட் சொன்னால் அவங்க ஒழுங்காக தூங்க மாட்டாங்க வயசான காலத்தில். ஏன்னா அவங்களுடைய கேர்டேக்கர் தான். ஷீ ஹேட் சம் பாண்ட் வித் ராணி, ஸோ லெட்ஸ் நாட் டூ திஸ் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது, வேர் ஹி கெட்ஸ் த நியூஸ். தென் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாட்டி, இவங்களோட பாட்டி இருப்பாங்க இல்லையா, கிருஷானோட பாட்டி, அந்த பாட்டியோட ஓல்டேஜ் பற்றி எழுதியிருப்பார். ஓ மை காட், ஸோ பியூட்டிஃபுல் ரிட்டன். வேர் நம்மளே நம்மளோட பாட்டியவோ தாத்தாவையோ பார்க்கும்போது டக்குன்னு நம்ம வேறு ஒரு கண்ணோட்டத்தில் அவங்கள பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒன்று நடக்கும் தெரியுமா, நம்ம பாட்டியோ இல்லை வீட்டில் ஜென்டலாக வயசானவங்க இருந்தாங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, 100 கேள்வி கேட்பாங்க. தே வாண்ட் டு நோ அபவுட் எவ்ரிதிங் அண்ட் எனிதிங். லைக் நான் வந்து ஜஸ்ட் ஒரு சாரி கட்டிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னா எங்கள் பாட்டி கேட்பாங்க, என்ன சொன்னாங்க ஆஃபீஸ்லன்னு. ஆஃபீஸில் சாரி கட்டிட்டு போனதுக்கு என்ன பெருசாக சொல்லிட்டு போகிறாங்க, என்ன அப்பவும் வந்து ஒவ்வொரு சங்க கேட்பாங்க, பவி என்ன சொன்னாங்க, அபி என்ன சொன்னாங்க, நீங்கள் கூட வேலை பார்த்தவங்க ஒவ்வொருத்தங்க பேரையாக சொல்லி இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இந்த சாரிக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஷி வில் வாண்ட் டு நோ வாட் எவர் ஹேப்பன்ட் இன் மை ஆஃபீஸ். இல்லை நான் வேறு ஏதாவது ஒன்று அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னா, அது என்னாச்சு, எங்கள் பாட்டி பக்கத்து ரூமில் இருப்பாங்க, 2-3 ரூம் தள்ளி இருப்பாங்க, நானும் எங்கள் அம்மா எதுவும் பேசிட்டு இருப்போம், என்னடி என்ன சொன்னீங்க அப்படின்னு. இல்லை பாட்டி, அது சும்மா ஒரு ஷோக்கு போய் தான், அந்த ஷோவில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷி வில் வாண்ட் டு நோ எவ்ரிதிங் அண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹி வுட் ஹவ் ரிட்டன், இவங்க பாட்டிக்கு வந்து ஒரு பாயிண்டில் அவங்க யூகே போகணும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஸோ அவங்க தம்பி இருப்பாங்க, ஸோ ஷி வில் வாண்ட் டு கோ தேர் அண்ட் தென் ஷில் கம் பேக். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும், அவங்களால பெருசாக மூவ் பண்ண முடியாது. அப்போ இவங்க நடக்கிறதுக்காக வாக்கர் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கர் யூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு செம்ம மொடையாக இருக்கும். ஏன்னா அது அவங்களால நடக்க முடியல, ஆனால் அந்த வாக்கரை யூஸ் பண்ணிட்டா இட் இஸ் அக்செப்டிங் தட் ஷி கேன் நாட் வாக் எனிமோர் இல்லை. ஸோ அந்த பாட்டி வந்து அதுக்கு ரொம்ப மொடையாக இருப்பாங்க. ஐ திங்க் எனிபடி ஹூ ஹேஸ் அ தாத்தா பாட்டி அட் ஹோம் ஒரு வயசானவங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களோட அதிகமாக அடம் பிடிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை. இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் டு ரைஸ் அ க்ரோன் அப் சைல்டு இல்லையா. ஸோ இந்த பாட்டி வந்து அடம் பிடிப்பாங்க. அண்ட் தென் ஒன்ஸ் அந்த பாட்டி வந்து அந்த வாக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வாக்கரை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, எப்படி சூப்பராக இருக்குது, என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு. இதே தான் ஆக்சுவலி எங்கள் அப்பா பண்ணார். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பாயிண்டில் வி ஹேட் டு யூஸ் டயப்பர். ஆனால் வி ஆர் டெல்லிங் ஹிம், பா நீங்கள் வந்து பெட்டில் போயிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதோ, இல்லை வந்து நீங்கள் எந்திச்சு பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஸோ பாத்ரூம் போகிறது இவ்வளோ டஃப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக we can use ஒரு அடல்ட் டயப்பர் மாதிரி யூஸ் பண்ணோன்னா, we will call it pampers only, டயப்பர்னே நாங்கள் சொல்ல மாட்டோம், பேம்பர்ஸ் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா திட்டினார். எல்லார்ட்டையும் ஒரே சண்டை, என்ன நினச்சிங்க அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தது, என்ன ஒரு ஈஸியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாருனா. ஆனால் அவங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலி வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், நான் எவ்வளோ பெருசாக வளர்ந்த ஒருத்தங்க, and if you're telling me that I can't even go shit on my own, and if you're asking me to accept it right away, it is very difficult. Because it is accepting that I am failing, like my health is deteriorating. So அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. even if it is temporary ன்னு வச்சுக்கோங்களேன், even then it is not very easy for us to accept whatever is happening to us இல்லையா, especially to our body, an aging body. So and then finally when he started using அந்த pampers diapers யூஸ் பண்ண ஆரம்பிச்ச போது ஃபோனில் எங்கள் பெரியப்பட்டில் பேசும்போது சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது பாருங்களேன், இந்த பிரச்சனையே இல்லை, நல்லா தூங்கினேன் நான், ஏன்னா எனக்கு பாத்ரூம் வந்துடும் பயமே இல்லை, நல்லா தூங்கினேன் அப்படின்னு
இதைத்தான் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அப்போ நம்மளை பிடிச்சி திட்டினாங்க, இப்போ அவங்களே அதையே யூஸ் பண்ணிட்டு வாவுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி அவர் வந்து அவரோட பாட்டியை பற்றி எழுதியிருப்பார் வென் டாக்கிங் அபவுட் த வாக்கர். அண்ட் நான் எந்த விஷயத்தை பற்றி இப்படி சொன்னேன்னா, லைக் நீங்கள் தாத்தா பாட்டியை இன்னும் வேறு விதமாக பார்ப்பீங்க, வயசானவங்கள அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த பாட்டி வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன கார்டன்லாம் வச்சுருப்பாங்க, செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இடுப்பு வலி இருக்கும், கால் வலி இருக்கும். ஆனால் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த கார்டனிங்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. இவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து வி அட்டாச் அவர் செல்ஸ் டு சம்திங் அதர் தேன் அஸ். அண்ட் நம்ம உயிரை கொடுத்தாது அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு எஃபர்ட் போடுவோம். இட் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் ரிபெல்லிங் அகேன்ஸ்ட் டெத். We are holding on to life. We want to have that life. So we will do anything in our power to actually, push us out of the bed and then do something about it. And இந்த பாட்டிக்கு வந்து இவர் போய் சொல்வார், அந்த மாதிரி இப்போ கேரட் மறைச்சிச்சு ஆர் சம்திங், அந்த மாதிரி அவரோட கார்டனில் நடக்கிற அப்டேட்ஸ் அந்த பாட்டிக்கு கொடுக்கும்போது அந்த பாட்டி வில் பி ஸோ ஹாப்பி. ஏன்னா அந்த பாட்டினால இப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க, அவங்களால இறங்கி வந்து பார்க்க முடியாது, அவங்களுடைய மூமெண்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். அண்ட் திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் வேர் you cannot travel the entire world. Sometimes you can't even travel outside the house, and sometimes it's very difficult to travel even outside your own room. ஸோ அப்படியே ஒருத்தவங்களுடைய மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும்போது வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? இட் இஸ் ஒன்லி பை டாக்கிங் டு தி அதர் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி ஃபேஸிங் தி அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னா மை பார்ட்டி வாண்ட்ஸ் டு கெட் டு நோ அபவுட் மை ஆஃபீஸ் பிகாஸ் ஷீ cannot just come to my office if she decides to. லைக் எங்கள் அம்மா நினச்சா கூட டக்குன்னு வந்துடலாம், ஒரு நாள் லீவ் போட்டு ஷி கேன் கம். பட் ஒரு வயசு ஆக ஆக அந்த மொபிலிட்டி அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆக இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் தெம் அண்ட் தே வாண்ட் டு நோ தி என்டையர் வேர்ல்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா, ஒரு போரில் சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு வீரனுக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீரன் வந்து ஒரு பெட்லேயே ஹீஸ் பெட்ரிடன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ வில் வாண்ட் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் தி வார் அட்லீஸ்ட் பை லுக்கிங் அட் த நியூஸ். தட் இஸ் ஒன்லி ஹவு he gets connected to the external world. ஸோ அந்த ஒரு நியூஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வயசானவங்களை பற்றி எழுதும்போது எழுதியிருப்பார். ஸோ ராணியோடைய டெத் பற்றி அந்த பாட்டிக்கு தெரியும் போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது. அண்ட் அந்த பாட்டி வந்து அந்த எனக்கு சொல்லும்போதே ஒரு மாதிரி எனக்கு எப்படி ரொம்ப யம்மியான ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பட் எந்த அளவுக்கு ஒருத்தனுடைய இமோஷன் எவ்வளோ அழகாக எழுத முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஹீ வில் ரைட். அந்த பாட்டி வந்து உட்காந்து இடத்துல டபக்குன்னு தூங்கிடுவாங்களாம். ஓகே, ஆனால் தூங்குறத பார்த்தோன்னு வச்சுக்கோ, நான் தூங்கல சும்மா தான் உட்காந்தேன். அண்ட் இதுவுமே நான் பெரியவங்க பண்ணி பார்த்துருக்கேன். தே வில் நாட் அக்செப்ட் தட் தே ஸ்லெப்ட். நான் எப்போவுமே எங்கள் பாட்டிட்டு சொல்வேன், எங்கள் பாட்டி தூங்கணும், அத்தனை ஃபோட்டோஸ் அத்தனை வீடியோஸ் எங்கிட்ட இருக்குது. ஷி வில் ஆல்வேஸ் டினை நாளை தூங்கல, இப்படி கண்ணை மூடி தான் இருந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் இப்படி இருப்பாங்க, ஆனால் நான் கண்ணு மூடி தான் இருந்தேன், நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது டினை பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இவர் எழுதியிருப்பார், அவங்க வந்து கரெக்டாக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, எந்த இது பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தே வாண்ட் டு கீப் ப்ரொஜெக்டிங். ஸோ அந்த மாதிரியான டினைல் பற்றி ஒரு எழுதிப்பார். அண்ட் இதை தாண்டி வரும்போது இது எல்லாமே எப்படி நடக்கணும், ஒரு நான் லீனியர் பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்கும். லைக் அந்த ஸ்டோரியே அப்படி தான் இருக்கும். ஹி கெட்ஸ் த நியூஸ் அண்ட் தென் ஹி திங்க்ஸ் அபவுட் ராணி அண்ட் தென் வாட் ராணி வாஸ் டூயிங் வித் ஹிஸ் பார்ட்டி, ஹவு ஹி மெட் ராணி. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. எப்படி அந்த ராணி எப்படி பார்த்துருப்பார் அப்படின்னா, அவர் வந்து வாவுனியாவுக்கு போயிருப்பார், நார்த் ஆஃப் ஸ்ரீலங்காவில். வாவுனியாவில் ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ராணி இருப்பாங்க. ராணியை பற்றி இந்த டாக்டர் அவங்களுடைய டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ராணியோடைய 2 பசங்களுமே இந்த சிவில் வாரில் இறந்துட்டாங்க. 2007 ஒரு பையன் வந்து டைகருக்கு மூத்த பையன் வந்து டைகர்ஸ்க்காக ஃபைட் பண்ணி 2007 இறந்து போயிட்டான். 2009 May 18th நினைக்கிறேன், May 18th or 17th of May, ஐம் நாட் ஷுர், இந்த பெனல்டிமேட் டே ஆஃப் தி வார் அன்னைக்கு வந்து ஷாப்னல்லால் அடிபட்டு அந்த சின்ன பையனும் இறந்துருப்பான். அப்போ வந்து அவனுக்கு வயசு 12 தான் இருக்கும். இந்த ராணி அந்த குட்டி பையன் அப்புறம் அவங்க கூட இந்த அத்தனை பேர் எல்லாரும் சேர்ந்து ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வார் நடக்கிறதுனால ஓடிட்டு இருப்பாங்க. அந்த ஓடிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனுக்கு அடிபட்டு அந்த பையனை அங்கே விழுந்துருவான். அந்த பையனோட பாடி அங்கே விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, பையன் இறந்துட்டான்னு தெரியுது, ஆனால் விட்டுட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எனிமையோட கையில் அவன் பாடி கிடச்சா கூட அவங்க அது என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அந்த அம்மாவுக்கு இருக்கும். ஆனாலும் அதையும் விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான், அதனால் அதையும் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ ஷீ இஸ் லிவிங் வித் ஆல் தி மெமரிஸ் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன் டியூரிங் த வார். ஸோ த வார் இஸ் நாட் ஹேப்பனிங் ரைட் நவ், ஆனால் ஷீ இஸ் நாட் இன் த ப்ரெசன்ட். அவங்க மைண்ட் அளவில் ஷீ ஸ்டில், ஏன்னா அந்த வாரில் நடந்த கொடுமைகள்லாம் பார்த்ததுனால அவங்க ஒரு மாதிரி டிட்டாச்சாகவே இருப்பாங்க இந்த உலகத்துலேருந்து. ஏன்னோ ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த டாக்டர்கிட்ட கேட்பார், கேன் ஐ டேக் திஸ், இவங்களை நான் வந்து கூட்டிகிட்டு
எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போட்டுமா, கொலம்போ கூட்டிகிட்டு போட்டுமா எங்கள் பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது அவங்க அம்மாவும் அந்த ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் கேட்பாரு. டாக்டருமே வந்து நல்லது தான், ஏன்னா இங்கேருந்து அவங்களுக்கு இந்த வாரில் நடந்த விஷயங்கள் சுற்றி முற்றி அதே தான் ஞாபகத்துக்கு வரும், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் மைட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவருக்குள்ள ஒரு கில்ட் இருக்கும். ஏன்னா ராணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட பசங்க, இவங்கெல்லாம் யாருக்கு எகெயின்ஸ்டாக போராடி உயிர் இழந்தாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் இப்போ அவங்க போகிறாங்க. லைக் கொலம்போக்கு போனால் அங்கே இருக்கிற வெல்த் பார்க்கும்போது, அங்கே இருக்கிற பவரை பார்க்கும்போது, இவங்களோட போராடி தான் என்னுடைய மக்கள் இறந்து போனாங்க, இப்போ இந்த ஊரில் நம்ம இருக்கமே அப்படிங்கிறது ராணிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹி வில் திங்க். அண்ட் இவங்களோட வீடுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கிருஷ்ணனோட வீடுமே, கிருஷ்ணன் அதை பற்றி என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, ஒரு வார் நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு நார்த்தில் வந்து ஒரு வார் நடக்குது, அதில் இவ்வளோ கொடூரங்கள் இருக்குதுன்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்க்குறோம். இங்கே உட்காந்துட்டு ஒரு நல்ல இடத்துல சவுத் ஆஃப் ஸ்ரீலங்காவில் உட்காந்துட்டு இந்த வாரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறோம். பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் எவனோ ஒருத்தன் ஃபாரின்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து போகிறான், அப்போ தான் இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புகிறோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ கொடூரம் ஆகிட்டோம். நம்ம நாட்டில் தான் அது நடந்தது, நமக்கு தெரிஞ்ச மக்களுக்கு தான் அது நடந்தது. ஆனால் அதை நம்புறது கூட யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னால் தான் நம்புவோங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறதும், அண்ட் அது நடந்ததெல்லாம் உண்மையான அதில் இருக்க ஃபோட்டோஸை பார்க்குறது, வீடியோஸை பார்க்குறது, இதெல்லாம் பார்க்குறதும், இது நிறைய பேர் பண்ணியிருப்போம் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய கில்ட் அண்ட் அது கொடுக்கக்கூடிய அந்த இமோஷனல் ஸ்டேட், அதை பற்றியுமே ஹி வுட் ரிட்டன். ஸோ இந்த சிவில் வார் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் தன்னுடைய குழந்தைங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாம், ஆர் இந்த இடத்துல உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளி ஊர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு, எஜுகேஷனுக்கெல்லாம் தே வுட் ஹவ் கான் டு அ டிஃப்ரெண்ட் சிட்டி. ஸோ இவங்க அந்த டயஸ்போரா ஆஃப் பீப்புள் பற்றி பேசும்போது ஹி வுட் ரிட்டன். இந்த கதையோட மெயின் கேரக்டரான கிருஷ்ணனுமே வந்து ஹி வில் பி இன் இந்தியா, ஹில் பி இன் டெல்லி. ஸோ அவர் வந்து படிச்சுட்டு இருப்பாரு. அந்த பீரியட் தான் ஹில் மீட் அஞ்சும். ஸோ ஹி வில் லைக் ஹர் ஸோ மச். பட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க காமிச்ச விதம்னு இருக்குல்ல, தட் இஸ் ஆல்சோ செம்மையாக இருந்தது. இட் வாஸ் கேரக்டர் டீப் ஐ குட் சே. ஏன்னா ஐ குட் சே ஹூஸ் அஞ்சும், ஐ குட் சே ஹூஸ் கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அஞ்சும் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹவ் இஸ் ராணி, ஹவ் இஸ் இவங்களுடைய பாட்டி, இந்த மாதிரி எல்லாருடைய கேரக்டர் டெப்த்தே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த அஞ்சும் கேரக்டர் பற்றி படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அஞ்சும் இஸ் வெரி அம்பிஷியஸ், அஞ்சும் இஸ் மோர் லைக் அ ரிபல். அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஷி ஹேஸ் அ லார்ஜர் பர்பஸ். அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து இட் இஸ் ப்ராபப்ளி அ பிரேக் ஃப்ரம் வாட் எவர் ஷி இஸ் டூயிங் தானே தவிர இட் கேன் நாட் பி ஹர் என்டையர் லைஃப். அது வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் த கைண்ட் ஆஃப் டைனமிக்ஸ் தட் தே ஹேவ். அவர் எழுதியிருப்பார் இடத்துல வந்து அஞ்சும் நினச்சா நாங்கள் மீட் பண்ணுவோம், அஞ்சும் நினைக்கலன்னா நாங்கள் மீட் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் இட்ஸ் ஸோ டயரிங் தட் அவளோட மூட்ஸை பொறுத்தும் அவளோட டைமை பொறுத்தும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே சர்வைவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பார். ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கிருஷ்ணன் கேரக்டர் வந்து நினைக்கிறதா எழுதியிருப்பார். இன்னொரு பக்கம் வந்து ஹி வில் ஆல்சோ ரைட் எப்படி அஞ்சுமை பார்க்கும்போதெல்லாம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தே வில் ஜஸ்ட் ஃபர்கெட். ஸோ தன்னோட ஊரில் கூட வார் நடந்துட்டுருக்கு, பட் அது எதுவுமே மைண்டில் இருக்காது. என்டையர் வேர்ல்டு இஸ் ஷட் டவுன். காதலுக்கும் இந்த கிரீஃப் இது ரெண்டுக்குமே வந்து இந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது. when you are blindly in love, when you are crazy in love, or when you have lost someone you love, ரெண்டுமே நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா உலகத்துலேருந்து நம்மளை ரொம்ப டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களும் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு மாதிரி சிங்கில் இல்லாத மாதிரி இருக்கும். அதை பற்றி அவர் எழுதியிருப்பார். ப்ளஸ் அவர் என்ன சொல்வார்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கேன், தெர் ஆர் டைம்ஸ் when I am aware of it, அந்த கிருஷ்ணன் கேரக்டர். ஸோ அப்படி அவேராக இருக்கும்போது பட் ஹீ இஸ் நாட் இன் ஸ்ரீலங்கா, ஹீ இஸ் இன் டெல்லி. ஸோ அவர் என்ன சொல்வார்னா, என்னோடய இமீடியட் என்வாயர்மெண்ட்டில் இப்படி ஒரு விஷயம் எங்கள் ஊரில் நடக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சயின்ஸுமே இல்லை. ஸோ அந்த ஒரு மிஸ்மேட்ச் வந்து இந்த மாதிரி டயஸ்போராவில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து they go through a lot. They might be in London, they might be in Switzerland, they might be in the US, UK, எங்கே வேணாலும் இருக்கலாம். அவங்களோட இமீடியட் சரௌண்டிங் doesn't reflect their internal surrounding. ஸோ அது ஒரு பர்சனுக்கு மென்டலி வாட் இட் டஸ், அதை பற்றி he would have written. அண்ட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஹிஸ் பேசேஜ் டுவர்ட்ஸ் நார்த், லைக் சவுத் ஆஃப் ஸ்ரீலங்காலேருந்து டுவர்ட்ஸ் நார்த் அவர் ட்ராவல் பண்ணுறது எக்ஸ்டர்னலி, internally he keeps traveling to multiple phases of his life. And அவருடைய இன்டர்னல் டயலாக்ஸ் தான் கம்ப்ளீட்லி in the entire journey. ஸோ வெளியில் ஒரு ஜேர்னி நடக்குது, இன்டர்னலி ஒரு ஜேர்னி நடக்குது. இட் இஸ் வெரி செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ், வெரி மெடிடேட்டிவ், ஹைலி ஃபிலாசபிக்கல். இந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு புக்காக தான் நான் இதை பார்த்தேன். இதில் இன்னொன்று நடக்கும், எனக்கு அது வந்து ஐ வுட் வாண்ட் டு வாட்ச் அ மூவி லைக் திஸ். யூனோ, ஹீரோக்கு ஹீரோயின்ட்ட என்ன பிடிக்கும், ஹீரோயினுக்கு ஹீரோக்கிட்ட என்ன பிடிக்கும், அவங்க ரெண்டு பேருக்கும்
என்ன பண்ண பிடிக்கும், லைக் கோயிங் டு அ மூவி, கோயிங் டு அ காஃபி ஷாப், அது எல்லாம் இருக்குது. பட் அவங்க 2 பேரை எது காமனாக டிஸ்டர்ப் பண்ண முடியும், அவங்க 2 பேரை எது காமனாக யோசிக்க வைக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சீன் இதில் இருக்கும். என்னென்னா அஞ்சுமும் கிருஷனும் 2 பேரும் சேர்ந்து they will sit and watch a documentary which is the real documentary. It is a BBC documentary, I guess. My Daughter the Terrorist அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். இந்த விடுதலை புலிகள் இருக்கக்கூடிய பெண் விடுதலை புலிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி இது. அதில் வந்து ஒரு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, தர்ஷிகா, புகழ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இதுக்கு வந்தாங்க, அவங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது, வாட் மேட் தெம் ஜாயின் த டைகர்ஸ், வாட் டு தே பிலீவ் இன் த டைகர்ஸ், ஹவு டு தே ப்ரிப்பேர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து சம்திங் வில் ஹேப்பன். என்னென்னா அது டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கவங்க கிட்ட இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி, தர்ஷிகா என் புகழ் ரொம்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. தே வில் சே விடுதலை புலிகள் எங்களுக்கு வந்து வி நோ, எப்போ நாங்கள் வந்து என்னைக்கு எங்களுடைய டெத் அப்படிங்கிறது வி நோ, பிகாஸ் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வந்து நாங்கள் இறக்க போகிறோம், எப்படி இறக்க போகிறோம், இப்படியெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவோம். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு கால் வரும்போது அது நாங்களாக இருக்கணும், எங்களை இதுக்கு அவங்க கூப்பிடணும், வி வாண்ட் டு கிவ் அவர் லைஃப்ஸ் டு சம்திங் பிக் ஆஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் தான் வளருவோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஆனால் இவங்க இந்த இதில் ஜாயின் பண்ணதுலேருந்தே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ டோன்ட் ரிமெம்பர் வெதர் இட் வாஸ் தர்ஷிகா ஆர் புகழ், சம்மன் யாரோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாளைக்கே வந்து இஃப் வி கம் டு நோ தி அதர் பர்சன், லெட்ஸ் சே இப்போ தர்ஷிகா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நாளைக்கு எனக்கு தெரிய வருது புகழ் வந்து லாயலாக இல்லை, எங்களுடைய குரூப்புக்கு அவங்க லாயலாக இல்லை அப்படின்னு எனக்கு தெரிய வருது, ஸோ எங்களுடைய ஹெட்டும் வந்து அதை சொல்லிட்டாரு, அது வந்து கரெக்டாக அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாருன்னா, ஐ வில் நாட் ஈவன் திங்க் ட்வைஸ் டு ஷூட் புகழ் அப்படின்னு தர்ஷிகா வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லுவாங்க. ஐ திங்க் இட் வாஸ் தர்ஷிகா ஆர் புகழ் சமன். அந்த இடம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது. அண்ட் அதை பற்றி இந்த 2 கேரக்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் வாட்சிங் த டாக்குமெண்ட்ரி தே வில் டாக் அபவுட் இட் அண்ட் தே வில் ஹாவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ எனக்கு அது வந்து ஐ ஃபவுண்ட் தட் ரிலேஷன்ஷிப் ஈவன் மோர் இன்டிமேட் பிகாஸ் தேர் டிஸ்கஸிங் அபவுட் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் த ரிலேஷன்ஷிப். ஒரு கிரேட்டர் காசு இல்லைனா ஒரு கிரேட்டர் ப்ராப்ளம், அதை பற்றி ஒரு கப்பலுடைய கருத்து என்னவாக இருக்குது, வேர் டஸ் ஷீ ஸ்டாண்ட், வேர் டஸ் ஹீ ஸ்டாண்ட்ஸ், இட் கிவ்ஸ் அஸ் த கேரக்டர் ஆஃப் தட் தோஸ் போத் ஆஃப் தெம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் இஸ் அ வெரி வெரி இன்டிமேட் சீன் தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இட் இஸ் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஐ வுட் லவ் டு வாட்ச் ஆன் ஸ்க்ரீன். Because that's how real life la apdi da irukku. If I want to talk to my partner about something, I would want to talk about the war, whether or not the war is affecting me. I would want to talk about the injustices that's happening in the world, whether or not I'm doing anything about it. And அது இல்லாமல் நான் தனியாக நாங்கள் 2 பேரும் மட்டும் வாழ்கிற மாதிரி ஒரு படம்னா அது ரொம்ப ஷாலோவாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஒரு படத்தில் அது பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஷாலோ. இந்த கப்பலுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எதுவுமே இல்லை. ஆனால் என்னென்னா ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, வென் யூ ஆர் ரைட்டிங் அ ஸ்டோரி யூ வில் ஹாவ் டு பி லைக் வெரி கிளியர் அந்த ஸ்டோரி எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நடக்குது, அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அங்கே என்ன நடந்துட்டு இருந்தது, அவங்க இருக்கிற அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டில் என்ன நடந்துட்டு இருந்தது, which could affect them, which could change their perspective towards life. அது என்ன நடக்குது அப்போ அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ஷேப்ஸ் somebody's character. ஸோ நான் யாருங்கிறது நான் இன்னேட்டாக எனக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி, த ஃபேமிலி தட் ஐ கேம் ஃப்ரம், த கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்னுடைய சர்க்கிள், அது நான் யாருங்கிறது காமிக்கும். பட் இட் ஆல்சோ என்னோட என்வாயர்மெண்ட், அ சேஞ்ச் இன் மை என்வாயர்மெண்ட், அதுவும் நான் யாருங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அண்ட் அதில் நான் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறேன், நான் பண்ணலையாங்கிறது செகண்டரி. பட் இட் டெஃபினெட்லி டஸ் சம்திங் டு தி பர்சன் அண்ட் ஆல்சோ இட் டெஃபினெட்லி டஸ் சம்திங் டு த கப்பிள். You know, let's say there is something I've had a relationship when I was having a conversation with my partner and we had politically extreme views. I cannot judge that person because we are in a relationship, but I don't want to judge that person. I was so fascinated eppadi enakku appadi opposite orthanga yosikranga. And when you have that kind of a conversation within the relationship, it is actually very much easier to navigate in the world because in the world la apdi da irupanga, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சாங்க அப்படின்னா actually the world improve ஆகாது. அந்த கான்ட்ரடிக்டரி வியூஸ் அது எல்லா விஷயத்துலையுமே இட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ஸ் ஃபைண்ட் பேலன்ஸ். ஸோ அந்த பேலன்ஸில் தான் வி த்ரைவ். ஸோ அப்படி இருக்கும்போது ஹேவிங் தட் வித் இன் த ஹவுஸ் ஐ திங்க் இட் ஹெல்ப்ஸ். பட் மெஜாரிட்டி ஆஃப் த மூவிஸில் வென் வி வாட்ச்
அது ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹீரோயின் இருப்பாங்க. வாட் எவர் த ஹீரோஸ் காஸ் ஹீரோயின் வில் ஆல்சோ அக்ரி, ஆர் ஹீரோயினுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும் அண்ட் ஹீரோ வில் ஆல்சோ அக்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் நாட் ஆக்சுவலி ரெப்ரசென்டிங் த ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப் தட் வி ஆர் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங். ஸோ அதெல்லாம் வந்து இவர் எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது ஐ மீன் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். அதுக்கப்புறம் அண்ட் அவர் வந்து பெரிய புராணம் பற்றி எழுதியிருப்பார், சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற ஒரு போயம் பற்றி எழுதியிருப்பார். ஒரு யக்ஷா வந்து ஒரு க்ளவுடுக்கு டைரக்ஷன் சொல்லுவாங்களாம், தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுங்கள் ஐ எம் ஹியர் அப்படிங்கிறதுக்கு க்ளவுட்ஸ் கிட்ட சொல்வாராம். அவர் வந்து இந்தியாவுடைய லேண்ட்ஸ்கேப்பே அதில் வரும், நார்த் இந்தியாவில் நினைக்கிறேன், பிகாஸ் இட்ஸ் சான்ஸ்கிரிட். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய மித்தாலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து இங்கே வைக்கிறது அப்படின்னு. எனக்கு வந்து நான் ஸ்ரீலங்கா போயிருந்தபோதே அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, அங்கே அவங்க படிக்கிற தமிழ், அவங்க படிக்கிற சங்கம் லிட்ரேச்சர் அது எல்லாமே ரொம்ப டீப்பாக இருக்கும், அவங்களுடைய தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறவங்களை விட அவங்களுக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஐ குட் see that in அனுக் அருள் பிரகாசம்ஸ் புக். ஏன்னா அவர் எழுதுகிற கதையில் கிரீஃபை பற்றி எழுதுகிற பற்றி வாரை பற்றி எழுதும்போது ஹீஸ் பிரிங்கிங் இன் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் பெரிய புராணம். பூசலார் பற்றிலாம் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் நான் பூசலார் பற்றின அந்த ஒரு கதையை நான் அதுக்கப்புறம் தான் கேட்டேன். ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் இட். அது நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, பட் இட்ஸ் வெரி நைஸ். நம்ம ஒரு மித்தாலஜியவோ இல்லை வந்து நம்மளோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டையோ ஹைலி ரிலீஜியஸாக ஒரு கேட் கீப்பிங் பண்ணாமல் வென் வி ஆக்சஸ் த டெக்ஸ்ட் எந்த ஒரு ப்ரெஜுடிஸும் இல்லாமல் நம்ம அதை பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். தட்ஸ் வாட் ஈவன் ஹீஸ் ரிட்டன். ஸோ அவர் என்ன சொல்வாருன்னா, பூசலார் வந்து ஒரு ஊரில் யூ வில் ஹேவ் டு நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்களேன். ஓகே, ஏன்னா அவங்க ஸ்ரீதரம் அங்கே அவங்க பேர் நான் மறந்துட்டேன், அவங்க ரொம்ப அழகாக அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ கேனாட் டூ ஜஸ்டிஸ் டு தட். அதில் பேசிக் சிம்பிள் இதுதான். ஒரு கடவுள் வந்து நேரில் வந்து ஒரு ராஜா கிட்ட சொல்வார், பா நீ வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்கே, பட் உன்னுடைய கோயிலுக்கான அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற நாளை வந்து தள்ளி வைப்பா, ஏன்னா அன்றைக்கி எனக்கு வந்து வேற ஒரு கோயிலில் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு. ராஜாக்கு எப்படி இருக்கும்னா, என்ன கடவுளே நம்ம கடவுளை வந்து சொல்கிறாரு தள்ளி வைக்க சொல்கிறாரு, அவர் வேற ஒரு கோயில் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு வேறு சொல்கிறாரு, அது எந்த கோயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கடவுள் சொல்லியிருப்பார். எங்கே அந்த கோயிலுங்கும் போது கடவுள் சொல்லியிருப்பார், இந்த ஊர்லப்பா இந்த மாதிரி பூசலார் இருக்காரு, பூசலாரோட கோயிலுக்கு தான் நான் போகிறேன்னு. இவர் அந்த ஊருக்கும் போவார், யார் ராஜா, ஏன்னா கடவுளே அங்கே போகிறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம வந்து இப்போ கடவுள் போகிற கோயிலுக்கு போகணும் இல்லையா அப்படின்னு அவர் அங்கே போவார். அங்கே போனால் அங்கே வந்து அப்படி ஒரு கோயில் இருக்கிறது அந்த ஊரில் யாருமே பேச மாட்டாங்க. என்னங்க கோயிலா இந்த ஊரில் எதுவுமே கட்டலையே, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கடவுளே வந்து சொன்னாங்க. கடவுளே சொல்லியிருக்காரா, யாருப்பா இது இந்த மாதிரி யார் கட்டின கோயில்னா பூசலார்னு ஒருத்தர், பூசலார் இங்கே தான் இருக்கான், கோயில் கட்டுற அளவுக்கு அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த ராஜா சொல்கிறதெல்லாம் கேட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாரும் போய் பூசலாரை பார்ப்பாங்க. அப்போ தான் பூசலார் சொல்வார், என்ன சொல்கிறீங்க, கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாரா, நான் வந்து என்னோட மனசுக்குள்ளே தான் கோயில் கட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் எப்படி நிஜத்தில் வந்து கோயில் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேகரிக்கிறதுக்கும் இடம் பார்க்குறதுக்கும் நல்ல நாள் வைக்கிறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் கோயில் முடித்து கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ நாள் எஃபர்ட் எடுக்குமோ எவ்வளோ நேரங்கள் தேவைப்படுமோ அது எல்லாமே நான் என் மனக்கண்ணில் பண்ணேன். ஜஸ்ட் லைக் ஒரு கோயிலில் கொண்டு வரல, இது எல்லாத்தையும் நான் பண்ணேன். ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது, இன்றைக்கு நான் கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன், ஆனால் கடவுள் வந்து உங்கள் கடவுள் வந்து சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தங்க மென்டலி தே கேன் பி டிவோட்டட் டு சம்படி அதர் தென் தெம்செல்வ்ஸ். அதை பற்றி அவர் சொல்லும்போது வந்து இந்த பூசலார் கதையை வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி வந்து இந்த புக்கில் வந்து மல்டி லேயர்ஸ் இருக்குது. என்னால் வந்து இந்த புக்கை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னே தெரியல. பட் கடந்த ஒரு சில நேரமாக ஒரு சில மணி நேரங்களாக அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இவ்வளோ ஒருத்தர் டீப்பாக எழுதியிருக்காரு, ஹவு இஸ் திஸ் ஈவன் பாசிபிள் அப்படின்னு யோசிக்கும் போது தட்ஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட். நான் அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தேன், அவருடைய இன்டர்வியூஸ் அது இருக்கா அப்படின்னு போய் பார்த்தேன். தட்ஸ் வென் ஐ ரியலைஸ்ட் he is a very young chap looking so handsome, and then he is like அந்த கிருஷ்ணன் கேரக்டர் மாதிரியே தான் இருந்தார் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ வாஸ் wondering, oh my god, this guy is so young, and எப்படி இத்தனை விஷயங்கள் he processed and எப்படி இதெல்லாம் எழுதானே யோசி. ஏன்னா அவர் philosophy படிச்சுட்டு இருக்காரு. ஸோ and he's also from Sri Lanka, and I think அவருடைய feeling when he felt as if he was a spectator of the war. And he didn't do much, and there were a lot of people who felt as if they were spectators of the war. They didn't do much, but did it help them? No, probably they survived, but they have their own baggage இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த புக்கில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ஒரு டெத்தை வித்தியாசமாக பார்க்குறதுக்கு தோணுது. என்னென்னா எனக்கு சம்டைம்ஸ் தோணும், இப்போது எங்கள் அப்பா இறந்தபோது எனக்கு ஈஸியாக அழுக வரல.
அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஐ ஸ்டில் ஹாவ் அ ஃப்ரெண்ட், அவங்க அப்பா இறந்து ஐ திங்க் இப்போ ஒரு 2 to 3 years ஆக போகுது. ஷீ இஸ் நாட் கிரைட் yet. அட்லீஸ்ட் நான் அந்தளவுக்கு இல்லை. ஐ கிரைட் லேட்டர். ஆனால் லேட்டர் அழும்போது ஐ ஃபெல்ட் ஸோ பேட். ஏன்னா கத்தி அழுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அது போயிடுச்சு. ஏன்னா ஒரு இளவு வீட்டில் கத்தி கூப்பாடு போட்டு அழறோம்ல, அந்த மாதிரி நம்ம எப்போ அதுக்கப்புறம் அழ முடியும்? இப்போ இந்த வீட்டில் அழுதானா பக்கத்து வீட்டில் இருந்தால் என்ன ஏதுன்னு கேட்டு ஓடி வந்துடுவாங்க. ஆர் பப்ளிக் பிளேஸில் யூ கான் க்ரை லைக் தட் பிகாஸ் சடன்லி யூ கான் ஜஸ்ட் அவுட் பர்ஸ்ட் பண்ணி அதை பண்ண முடியாது. அண்ட் பாடிக்கும் அது நேச்சுரலாக வராது. ஆனால் இளவு வீட்டில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. வென் யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் செல்ஃப், யூ கேன் ஜஸ்ட் க்ரை யோர் ஹார்ட் அவுட். அந்த டயத்தில் ஆனால் அழுக வரல அப்படிங்கிறது ஷாக்கில் இருக்கலாம், டினையலில் இருக்கலாம், மல்டிபிள் ரீசன்ஸ்னால நிறைய பேருக்கு அந்த டயத்தில் அழுக வராது. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நிறைய பேர் இந்த இறந்தவங்க வீட்டில் டைரெக்டாக பாதிக்கப்பட்டவங்களை விட, லெட்ஸே இப்போ ஒரு அப்பா இறந்துருக்காங்கன்னா அவருடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை அவருடைய மகள்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கள விட அதிகமாக வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து அழுவாங்க, ஒப்பாரி வச்சு அழுவாங்க, கதறுவாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எனக்கு சம்டைம்ஸ் தோணுவங்களாம் ஒரு வேளை ஆட்கள் வச்சு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அழ வைக்கிறாங்களா, எப்படிங்க சுற்றி இருக்கவங்களுக்கே அவ்வளோ, சொந்தக்காரங்களுக்கே அவ்வளோ அழுக வரலன்னு இவங்க எப்படிங்க இவ்வளோ அழுக வருதுன்னு. அண்ட் ஐ திங்க் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சம்திங் எழுதிப்பார் நினைக்கிறேன். என்னென்னா அப்படி நம்ம யாரோ ஒருத்தங்க கதறி ஒப்பாரி வச்சு அழும்போது இட் டஸ் சம்திங் வித்இன் அஸ், நமக்குள்ளே அது ஏதோ ஒன்று பண்ணும். ஸோ ஹி வில் சே, சுற்றி எல்லாரும் கத்தி அழறதே இட் இஸ் டு ஹெல்ப் த பர்சன் ஹூ இஸ் அஃபெக்டட் டு ஆக்சுவலி க்ரை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அழுக வரல, தே ஆர் ஸ்டக், ப்ராபப்லி தே ஆர் இன் டினையல், ப்ராபப்லி தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் இட் இன், ஷாக்கில் இருக்காங்க. when they hear the other people crying, outburst, அது பண்ணும்போது it will help this person because எக்கச்சக்கமான சயின்ஸ் எவிடன்ஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் வெரி பேசிக் சயின்ஸ் தட் சம்டைம்ஸ் நமக்கு உள்ளே இருக்கிற இமோஷன் வெளில நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே வெளியில் பார்க்குற இமோஷன் கேன் இன்டர்னலி அஃபெக்ட் அஸ். யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக கோவப்படுற மூஞ்சியோடு வரும்போது டப்புக்குன்னு நமக்கு ஒரு ட்ரிகர் ஏற்பட்டு ஒரு ஃபியர் உள்ளே வரும். யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக சிரிக்கும் போது நமக்கு சிரிப்பு வரும். And human beings, we are capable of that. We can mimic and then we can also get these feelings. ஸோ அப்படி இருக்கும்போது when ஒரு இளவு வீட்டில் சுற்றி அத்தனை பேர் கதறி அழறது அப்படிங்கிறது it really helps the people who are supposed to cry and finding it very difficult to cry. ஸோ இதை பற்றி அவர் எழுதினது வந்து it was really good. ஸோ இந்த புக்கு வந்து ஸ்டார்டிங்கில் it starts with ராணிஸ் டெத், அவங்களோட நியூஸில் தான் அது ஆரம்பிக்கும். and then it ends with the funeral. funeral முடிஞ்சு the walk, ஃபைனல் வாக், அதில் தான் வந்து இந்த புக்கு முடியும். பட் அதுக்கு நடுவில் வந்து அவ்வளவு எமோஷன்ஸ். பேசேஜ் நார்த் பை அருள் பிரகாசம். இந்த புக்கு வந்து இட்ஸ் அ வெரி மெடிடேட்டிவ் ரீட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதில் யார் இந்த புக்கு படித்தாலும் யூ கேன் கம் அப் வித் அ டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் த ரிவ்யூ, கம்ப்ளீட்லி பர்சனல். இட் வில் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் யூ. ஸோ அதனால் ப்ளீஸ் டூ கிவ் இட் அ ரீட். அண்ட் நான் இது ஆல்ரெடி வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் வாங்கி வச்சுட்டேன். ஐ ரியலி வாண்ட் தட் பர்சன் டு ரீட் அண்ட் டெல் மீ ஹவு it did affect that person. ஸோ எனக்கு இது படிச்சுட்டு ஆனால் ஒரு 2-3 நாள் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டாக் அபவுட் திஸ். இதை பற்றி ஒரு ரீல் போடணும்னு நினச்சேன், என்னால் பேச முடியல, என்னால் இந்த புக்கை வந்து ரிவ்யூவே பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி தான் அந்த மென்டல் ஸ்பேஸ் இருந்திருக்கு, ஆர் இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த புக்கு வாங்கி படிங்க. படிச்சுட்டு டெஃபினெட்லி ஐ வுட் வாண்ட் டு நோ ஹவு வாட் இட் டிட் டு யூ. ஓகே, இது வாங்கி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பிக் பண்ணி இந்த புக்கு வாங்கி படிச்சுக்கலாம். இதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் 7 Moons of மாலி அல்மைதா. ஸோ அந்த புக்கு நீங்கள் வந்து படிக்கணும், ஆர் அதோடைய ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸும் வந்து கீழே இருக்குது. யூ கேன் கிளிக் ஆன் இட். அண்ட் அவ்வளோதான். இவ்வளோ நான் பேசின விஷயங்கள் நீங்கள் ஆடியோ மட்டும் கேட்கணும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டூ கிவ் இட் அ லிசன். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நிறைய புக்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா த புக் ஷோடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பிக் அப் யுவர் நெக்ஸ்ட் ரீட் அண்ட் ஹாப்பி ரீடிங். டூ ஹேவ் த புக் ஷோ இன் யூர் ரீடிங் ஜர்னி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டெஃபினெட்லி ஷேர் இட் வித் பீப்புள் ஹூ யூ திங்க் would love reading books. Thank you. Bye-bye.